எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானது. ராகு என்றாலே சிறப்புத்தான். ராகு இப்போது இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்துல 8 ஜூலை 2024 முதல் 16 மார்ச் 2025 வரை சில சிறப்பான நிலைகளிலே உங்களுக்கு பலன் தரும். அதை பற்றிய பதிவு இது. முழுவதுமாக கேளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கன்னிராசி என்றால் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி மண்டலம். உங்களுடைய ராசியிலே கேது அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் 7ஆம் இடத்திலே ராகு கடந்த 10 அதாவது அக்டோபர் 2023 முதல் ராகு அங்குத்தான் இருக்கிறார். இந்த ராகு அங்கு இருக்கக்கூடிய அதே சமயத்திலே சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு ஜனவரி 17, 2023 முதல் பெயர்ச்சியாகி 6ஆம் வீட்டில் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. நீங்கள் எதிர்பாராத விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு அனுகூல பலன்களை தரக்கூடிய நிலையிலே சனி பகவான். இந்த சனி பகவான் இப்போது இந்த 6ஆம் வீட்டிலிருந்து வக்ரகதி பயணத்திலே இருக்கிறார். ஏன் சொல்கிறேன் சனி பகவானை பற்றி என்றால், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த ராகு பகவானுடைய பயணம் இருக்கிறது. ராகு 8 ஜூலை 2024 முதல் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்வார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது செழிப்பை தரக்கூடிய, சனி பகவானுடைய லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம். இது ஆழமான செல்வ செழிப்பை தரும். மெட்டீரியல், பொருள் சார்ந்த வாழ்க்கை, அதாவது பொருளாதாரம் முக்கியம், பணம் முக்கியம். பணம் இருந்தால் பொருள் வாங்கலாம். அது வீடு, நிலமாக இருக்கலாம், வாகனம், தங்கம், பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, பொருள் சார்ந்த வாழ்க்கை, பொருள் தேடல் என்பதுதான் இந்த லோகத்திலே நாம் பிரத்யட்சமாக, அதாவது காணக்கூடிய வாழ்க்கையிலே பொருள் தேவை. பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லை. அந்த உலகம் பின்னர் பார்த்து கொள்ளலாம். இந்த உலகத்திற்கு பொருள் தேவை. அப்படி பொருள் மூலமாக செழிப்பை தரக்கூடிய அற்புத ஒரு நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதியினுடைய தேவதை அகிர்புதன்யா என்று பெயர். அதாவது ஆழமான அடித்தளத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்வதற்கு இந்த நட்சத்திரம் அற்புதங்களை செய்யும். அதாவது இந்த நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராகு எதிலுமே 2 நிலைகளில், ஒன்று மிகப்பெரிய நிலைக்கு தருவார், அல்லது மிக தாழ்ந்த நிலைக்கு தாழ்த்தி விடக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். மிக உயர்ந்த நிலையை எப்படி பற்றுவது, அதற்கு எப்படி செல்வது என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. அதற்கு எளிய விஷயம், தொடர் முயற்சி. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எது விதிக்கப்படவில்லையோ, எது உங்களுக்கு சரி வராதோ அந்த விஷயத்தை தடுத்து நல்ல விஷயத்தை தரும். 7ஆம் இடத்திலே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை துணை, ஒரு திருமண வயதில இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து தரும். காதலிலே நல்ல விஷயத்தை உங்களுக்கு தந்து மாயையை அல்லது கண்கட்டு வித்தை போல் ஏதோ ஒரு ஏமாற்று விஷயத்திலே சிக்கினீர்கள் என்றால் அதிலிருந்து உங்களை வெளிக்கொணர்ந்து நல்ல திசைக்கு உங்களை திருப்பி சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரத்தில் ராகு செல்லும் போது 7ஆம் இடத்து பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஒரு வேலையிலே இருக்கிறீர்கள், அதிலே நல்ல ஒரு செழிப்பான சம்பளம் வர வேண்டும் என்றால் சற்று தடை தாமதம் இருக்கும். அதாவது அந்த தடை தாமதத்தை பொறுத்து சில விஷயத்தை திருத்தி, எது சரி வரவில்லை என்று சொல்கிறார்களோ அதை திருத்தி மாற்றி தீவிரமாக முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை இது கச்சிதமாக தரக்கூடிய அமைப்பு. பக்குவமாய் பேசி பல காரியங்களை முடிக்கக்கூடிய, காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, இந்த நிலையில இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு பகவான் செல்லக்கூடிய இந்த நிலை மெதுமெதுவாக, உடனடியாக அல்ல, ஒரு 8 மாத காலம் இருக்கிறது. மார்ச் 16, 2025 வரை என்பது 8 மாத காலம். இந்த 8 மாத காலத்துல ராகு சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், சனி பகவான் சதயம் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் பயணப்படக்கூடியது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில், உங்களுடைய வாழ்விடங்களிலே இருக்கக்கூடிய மற்றவர்களோடு ஒத்து
உழைப்பு, அதாவது அவர்களோடு ஒத்திசைந்து வாழ்வதிலே அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக உயர்வதிலே மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலைதான். சனி பகவானுடைய விபரீத ராஜயோக நிலை மிக அற்புதத்தை உங்களுக்கு தரும். உங்களுடைய வீட்டிலே இல்லத்திலே மகளின் திருமணம் அல்லது ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி தடைபட்டிருக்கிறது என்றால் அது அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும். புதிய ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் புதிய ஒரு யுக்தியை, புதிய ஐடியாவை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், தொழில் வியாபாரம் என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக அதை ஆராய்ந்து, நன்றாக அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ந்து அறிந்து அதற்குள் செல்ல வேண்டும். குறிப்பாக திருமணம், காதல் என்றால் நன்கு அலசி ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதல் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை துணை அல்லது காதல் துணை தேர்ந்தெடுத்த பின்பு இந்த நட்சத்திரம் தரக்கூடிய பலனை அனுபவிப்பது என்பது, அதை தடை தாமதம் அதற்கு பின்பு மாற்றி யோசித்து திசையை மாற்றி வேறு ஒன்றை மாற்றி என்றால் அது சரியாக இருக்காது. ஆனால் அந்த விஷயத்தில் மிக கவனம். அதனால் கன்னிராசி அன்பர்களை நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய எந்த இடம் என்றால் காதல் மற்றும் திருமண விஷயத்திலே. ஏனென்றால் இந்த நட்சத்திரம் செழிப்பை தரும், ஆனால் தடை தரும், தாமதம் தரும், ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய வேறு வழியில அல்லது மாற்றி அமைத்து மீண்டும் புனரமைத்து அதிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆனால் வியாபாரம் தொழிலிலே நம் தொழிலை மாற்றி வேறு ஒரு தொழிலுக்கு வரலாம், ஒரு வேலையை மாற்றி வேறொரு வேலைக்கு வரலாம். அதே போல் இந்த நேரத்துல பதவி உயர்வு, அரசு வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பளம் கூடுதல் என்று அற்புதத்தை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல் சாத்வீகமான முறையில உங்களை நீங்கள் சீராக மாற்றிக்கொள்ள வேண்டும். சாத்வீகமான முறை என்றால் என்ன? நேர்மை இருக்க வேண்டும், உங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பொய் இருக்கக்கூடாது, இவ்வளவுதான். உங்களுடைய சரியான வழிகாட்டுதல், வழி நடத்தக்கூடிய அற்புதத்தை யார் செய்வார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. ஆகையினால் வாழ்க்கை துணையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெற முடியும். பெண்கள் இல்லத்தரசிகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, எடுத்த விஷயத்தை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு சரியான நிலையிலே முடிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அரசியல் பொது வாழ்விலே இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய மேலிடத்தினுடைய சொல் கேட்டு அதன்படி நடப்பதே சிறப்பை தரும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதில் சில பல தடங்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து உழைப்பது, மாணவர்களானாலும் மற்ற எந்த தொழில் வியாபாரமானாலும் இந்த கடின உழைப்பு மட்டுமே வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரும். உத்திரம் நட்சத்திரத்துல இருப்பவர்கள் இந்த பெயர்ச்சி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு மிக அருமையாக பலப்படும். பல பயணங்கள் இருக்கும், அந்த பயணங்களில மன திருப்தியுடன் செயலாற்ற வேண்டிய சூழ்நிலையோடு இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயம் வரும். ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பின்பு அது சரியாகும், ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிலுமே சற்று ஈடுபாடோடு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று யோசித்து கணவன் மனைவி வாழ்க்கை துணை இணைந்து செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்து பயணம் 8 மாத காலமும் சற்று கூடுதல் அலைச்சல், உடல் நலத்திலே சிறு சிறு பாதிப்பு என்றாலும் கவனத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும், கூடுதல் பணிச்சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, பொறுமை, அவசரப்படாமல் நிதானமாக, ஏதேனும் சிக்கல் என்றால் உங்களுடைய அந்த நடைமுறையை மாற்றி சரியான முறையிலே சரியான ஒரு குருவினுடைய ஆலோசனை கேட்டு செயல்படும் போது வெற்றி நிச்சயம். எந்த வகையிலும் நன்மை என்பதே நடக்கக்கூடிய, பண வரவு அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆதரவு கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. தொடர்ந்து செவ்வாய் பகவானை வேண்டுவது சிறப்பை தரும். செவ்வாய்க்கிழமைகளில, புதன் கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருந்தால் அல்லது பெருமாள் கோயில்கள் இருந்தாலும் சென்று வேண்டுவது, வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும், அதாவது வெற்றியை நோக்கிய மாற்றத்தையும் தரும். சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பயணப்படும் போது, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு பகவான் பயணப்படும் போது எதிலும் ஒரு வெற்றி, துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி என்பது இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக முடியும்.
எந்த விதமான நீர்நிலையாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீரில் சில பிரச்சனைகள், அதாவது ஆபத்து ஏதேனும் நீங்கள் உணர்ந்தால் அங்கிருந்து உடனடியாக அகல்வது சிறப்பு. வெளிநாடு மூலமாக நல்ல அற்புத வரன் அமைவது அல்லது வாழ்க்கை துணை மூலமாக வெளிநாடு சென்று தனம் வருவாய் கூடுவது என்பதெல்லாம் இருக்கும். அயல் நாட்டு பயணங்கள் எல்லாம் மிக அற்புதமாக உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. எனது அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த 8 மாதத்திலே பொறுத்து ஏதேனும் பிரச்சனைகள் தடைகள் இருந்தால் அதை திருத்தி தீவிரமாக செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல, இமாலய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். எனது அன்பு கன்னிராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.